ரீசெண்டாக இந்த பையனோட வீடியோஸ் அனுப்பிச்சுட்டு நிறைய பேர் இவனை பற்றி பேசுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டுட்டு தற்குறித்தனமான ரீல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பொண்ணு கூட சேர்ந்து 18+ சாங்ஸுக்கு ஆக்வர்டாக ரீல்ஸ் பண்ணுறது, தாலி கட்டுற மாதிரி வீடியோஸ் போடுறது, அப்புறம் ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டுட்டு கெட்ட வார்த்தை பேசுறது, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கா இருக்கட்டும் அவனுக்கா இருக்கட்டும் அம்மா அப்பா இருப்பாங்கல்ல, அவங்களாம் இதை கண்டிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை என்ன தெரியுமா, இப்போ இவனை பற்றி நம்ம வந்து இவனுக்கு அகேன்ஸ்டாக பேசுறதுனாலையோ, இவனை திட்டுறதுனாலையோ, இவனை பற்றி கெட்ட வார்த்தை பேசுறதுனாலையோ இவன் திருந்திடுவானான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா இவனை 50,000 பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த 50,000 பேர் என்ன மைண்ட் செட்டில் இவனை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 50,000 பேர் இவனை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்போ தற்குறி அப்படிங்கிறது இவனை ஃபாலோ பண்ணுற ஆடியன்ஸ். அவன் திருந்த மாட்டான். ஏன்னா இதை ரசிக்கிறதுக்குமே 50,000 பேர் இருக்காங்க. இவனோட கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நீ வந்து கொத்தனார் ஆயிடுவேன், ஃபியூச்சர் உன் லைஃப் நாசமாக போயிடும், நடுத்தரில் நிற்ப இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ண அப்படின்னு மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ரியாலிட்டி அது கிடையாது. ரியாலிட்டி என்ன தெரியுமா, அந்த 1 வருஷம் 2 வருஷத்தில் இந்த 50,000 அப்படிங்கிற ஒரு ஃபாலோவர்ஸ் 5 லட்சம் 1 மில்லியனாக மாறிடும். அதுக்கப்புறம் இவனை நிறைய காலேஜில் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க, நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன் கூப்பிட்டு அவார்ட் கொடுப்பாங்க. இவனுக்குமே அண்ணா அண்ணின்னு சொல்லிட்டு இவனை கொண்டாடுறதுக்குமே ஒரு கூட்டம் இருக்கும். யூடியூப் இன்ஸ்டாலேருந்து நிறைய காசு வரும், அதில் வீடு காருன்னு வாங்கிடுவான், உங்களுக்கே அப்புறம் ஃபேக் ப்ரமோஷன் பண்ணுவான். இதுதான் நடக்கும். நீங்கள் வந்து சொசைட்டியில் நல்ல கண்டென்ட் போடுறவங்க, ஹியூமராக வீடியோ பண்ணுறவங்க, சொசைட்டி ஹெல்ப்ஃபுல்லாக வீடியோ பண்ணுறவங்க, எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடுறவங்களாம் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி தற்குறித்தனமான ரீல்ஸ் போடுறவனுக்கு தான் போய் ஃபாலோ பண்ணுவீங்க. யாரெல்லாம் இவனை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு போய் பார்க்க முடியல. மேக்ஸிமம் இவனை பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க தான் பெரும்பாலும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. என்ன மைண்ட் செட்டில் பொண்ணுங்களுக்கு இவனை பிடிக்குதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இதில் உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்.